ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு சமையல் அனுபவ சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிக்ஸி யூஸ் பண்ணியே நம்ம இட்லி எப்படி சாஃப்டாக பூ போல இட்லி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சட்டுன்னு ஈஸியாக அரைச்சிடலாம். ஒரு ஒர்க்கிங் உமனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பிகினர்ஸ், புதுசாக கல்யாணம் கட்டினவங்க, புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க இது ஈஸியாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிடலாம். இதில் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் ஸ்கிப் பண்ணாமல் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி ஃப்ளஃபி இட்லி நீங்களும் பண்ணிடலாம். நான் இதில் மெஷர்மெண்ட் வந்து கப்பில் அளந்திருக்கேன். நீங்கள் டம்ளரில் அளந்தாலும் அதே மாதிரி தான். 1 கப் இட்லி அரிசி நான் எடுத்திருக்கேன். அந்த 1 கப் இட்லி அரிசிக்கு 1/4 கப் உளுந்து, 4:1 மெஷர். இதுக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம். முதல்ல நம்ம அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். அரிசி கூடயே வெந்தயத்தையும் சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி உளுந்து தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு 3 தடவை தண்ணியில் நல்லா அலசிக்கணும். அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். இப்போ பாருங்க, ஊறினதுக்கு அப்புறம் தண்ணி எவ்வளோ கரெக்டாக இருக்கணுங்கிறது நான் காட்டுறேன். அந்த ஊறினதுக்கு அப்புறம் அரிசிக்கு மேலேயும் உளுந்துக்கு மேலேயும் இவ்வளோதான் தண்ணி நிற்கணும். ஒரு 1/2 சென்டிமீட்டர் தான் மேலே நிற்கணும். இதுக்கு மேலே இருந்தால் வடிச்சு விட்டுருங்க. அதுக்கு மேலே தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு சரியான பக்குவம் இட்லி வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உளுந்தை தான் நம்ம அரைக்க போகிறோம். இது அரைக்கச்ச வெறும் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் நம்ம அரைக்கணும். 2nd and 3rd ஸ்பீடுக்கு நம்ம போகவே கூடாது. சீக்கிரமாக மிக்ஸி ஹீட் ஆகிடும். ஒரு பல்ஸ் மோட்லேயும் நம்ம அரைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 நிமிஷம் நம்ம அரைக்க போகிறோம். பாருங்க, 1 நிமிஷம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட அரிசியில் ஊற வச்சுருக்கிற தண்ணியை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றுறேன். இப்போ இதை வந்து அடுத்தது 1/2 நிமிஷம் தான் அரைக்கணும். அதுலேயே நமக்கு நல்லா அரைஞ்சிரும். பாருங்க, 1.5 நிமிஷத்துக்கு உளுந்து அரைச்சாச்சு. அதுக்கு மேலே நீங்கள் ஓட்டினீங்கன்னா மிக்ஸி வந்து ஹீட் ஆகிடும். அடுத்தது அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். ஒரு 1 நிமிஷம் ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டி எடுக்கலாம். இது கூடயே 1 டீஸ்பூன் சால்ட்டு, கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு வேளை நீங்கள் 2 கப் அரிசி போட்டு ஆட்டுறீங்கன்னா இதுக்கு டைமிங் கூட ஒரு 1 நிமிஷம் தேவைப்படலாம். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் நீங்கள் அரிசி உளுந்து போட்டு ஆட்டுறீங்க அப்படின்னா உங்கள் மிக்ஸி சூடாகும். அப்போ நடுவில் ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் திருப்பி அடுத்தது போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 நிமிஷத்தில் நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ எனக்கு குறப்பாக இருக்கிறதுனால இன்னொரு 1/2 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மொத்தமே 1.5 நிமிஷம் தான் அரிசியும். நீங்கள் உப்பு வந்து நீங்கள் மாவு கலக்கிற நேரம் தான் சேர்த்துக்குவீங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இது ஈஸியாக இருக்குன்றதுனால மாவோடையே கலந்துக்கிட்டேன். இப்போ நம்ம கையால் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் நம்ம பார்ப்போம். பாருங்க, இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம பார்க்கச்ச மாவு எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்க. இட்லி மாவு அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கு. ஒரு கலக்கி விட்டுட்டு, லேசாக கலக்கி விட்டுட்டு நம்ம இட்லி தட்டில் இட்லி அரைக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி முதல்லையே நம்ம சூடு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி வச்சோன்னா ஒரு 8 நிமிஷத்தில் நமக்கு இட்லி ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாவுக்கு நமக்கு ஒரு 16 இட்லி கிடைக்கும். பாருங்க, ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பூ போல இட்லி எப்படி ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ இது வந்து நம்ம சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு அப்பள கம்பியை வச்சு நம்ம இது மாதிரி குத்தி பார்த்தோன்னா அதில் மாவு ஒட்டாமல் வரணும். பாருங்க, சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இட்லி எல்லாம் எடுத்துடலாம். எப்படி குண்டு குண்டு இட்லி புசு புசுன்னு வந்துருக்குது பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. பஞ்சு போல இருக்கு. இதே மாதிரி மிக்ஸியில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.